Hi friends, good morning. இன்னைக்கு ஆகஸ்ட் 26க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். With 100 stranded in Sao Paulo, India to broach topic with Brazil minister அப்படின்னு இருக்குங்க. hundreds of people வந்து சாய் போலோ அப்படின்ற இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. ஸ்டாண்டர்ட்னா திக்கு தெரியாம திசை தெரியாம அப்படியே மாட்டிக்கிட்டாங்க. இந்தியா டு ப்ரோச் அப்படின்னா டிஸ்கஸ் டாபிக் வித் பிரேசில். இது சம்பந்தமா பிரேசிலோட பேச போறாங்க அப்படின்னு சொன்னா ப்ரோச். ஓகேவாங்க. சோ இந்த பாருங்க, என்ஜிடி ஓவர்டர்ன்ஸ் டிஎன்பிசிபி மெமோ ஆஃபரிங் லீனியன்சி டு ஆத்தரைஸ்டு பிரிக்ஸ் அப்படின்னு இருக்குங்க. என்ஜிடினா நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், அது வந்து ஓவர்டர்ன்ஸ் டிஎன்பிசிபின்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மெமோ ஆஃபரிங் லீனியன்சி. சோ நிறைய விதிகளை தளர்த்திருந்தாங்க. யாரு? தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. அதாவது செங்கச்சூளைகளுக்கு நிறைய விதிகளை தளர்த்திருந்தாங்க. அதையெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் சொல்லிடுச்சு. அடுத்து மிடில் பாத் எடிட்டோரியல் பாருங்க. த மாடிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் ஓவர் கம் சம் ஷார்ட் கமிங்ஸ் ஆஃப் என்பிஎஸ் நேஷனல். இப்ப வந்து யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு ஒண்ணு கவர்மெண்ட் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளை வந்து இது சரி பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு பேலன்ஸ்டான ஸ்கீமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க எடிட்டோரியல். கேட்டலிஸ்ட் ஃபார் சேஞ்ச், ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் ஷுட் ஹெல்ப் ரிஃபார்ம் த பிலிம் இண்டஸ்ட்ரி. பிலிம் இண்டஸ்ட்ரியில நிறைய குற்றங்கள் போயிட்டு இருக்கு. கேரளா பிலிம் இண்டஸ்ட்ரியில நிறைய குற்றங்கள் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹேமா கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்னும் அந்த பிலிம் இண்டஸ்ட்ரியை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சேஞ்சுக்கான தூண்டுகோலா இந்த ஹேமா ரிப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, அனில் அம்பானி ரிவ்யூயிங் செபி ஆர்டர் டு டேக் அப்ரோப்ரியேட் ஸ்டெப்ஸ். இப்ப செபி வந்து என்ன சொல்லிருக்கு, இவங்க அனில் அம்பானி குரூப் வந்து செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை விதிச்சிருக்கு. ஃபைன் அண்ட் பேனிங் ஹிம் ஃப்ரம் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். ஆகஸ்ட் 22ல ஃபைனும் இருந்துச்சு, அவங்க செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல நுழையக்கூடாதுன்ற தடையும் இருந்துச்சு. ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் கேஸ் ஒண்ணு நடந்துச்சு. இதனால மிஸ்டர் அம்பானி வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருந்து விலகி இருந்தாரு. அடுத்தது இந்த இடத்துல நியூஸ் பாருங்க. சென்ட்ரல் ட்ரேட் யூனியன் ஆர் வெயிட்டிங் ஃபார் ஃபைன் பிரிண்ட் ஆஃப் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் இருக்குங்க. யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து என்னன்னா, அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீமுக்கும் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல வந்து கவர்மெண்ட் வந்து 14% அவங்க ஃபண்ட் கொடுப்பாங்க, 10% எம்ப்ளாயியோட சேலரியில இருந்து பிடிப்பாங்க. பட் இங்க 18.5% கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. எங்க யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல. அதுக்கப்புறம் சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் டெத், சர்வீஸ்ல இருக்கும் போதே டெத் ஏதாவது ஆயிடுச்சுன்னா 60% ஆஃப் தி பென்ஷனை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்ல. ஆனா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல எப்படி இருக்கும்னா, அவங்க சேர்த்து வச்சிருக்கிற கார்பஸ்ல என்ன ஆன்யூட்டி பிளான் எடுத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வந்து எல்லாருக்குமே கவர் பண்ணும். பட் இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் சர்வீசஸ்ல இருக்கிறவங்களை மட்டும்தான் கவர் பண்ணும். இந்த பென்ஷன் ஸ்கீம் பத்தி படிச்சு பாருங்க, இந்த ஆர்டிகல் படிச்சு பாருங்க. டாக்ஸ் டிமாண்ட்ஸ் ஓவர் நான் லிக்விட் பேன்ஸ் லீவ் ஃபிரிம்ஸ் இன் டைட் ஸ்பாட்னு இருக்குங்க. இதுல வந்து என்னதுன்னா, பேனை வந்து ஆதார் கூட மே 31க்குள்ள லிங்க் பண்ணிருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம கவர்மெண்டோட ரூல். ஆனா ஆதார் கூட லிங்க் பண்ணாத இவங்களுக்கு பேன் டீஆக்டிவேட் ஆயிடும். பட் ஒரு சில எம்ப்ளாயர்ஸ், அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்ட இருந்து டாக்ஸ் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா பேனே இல்ல. பேன் இல்லாம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க பண்ணிருக்காங்க, எங்க அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க, இது மாதிரி எதுவுமே நமக்கு தெரியாதப்போ எப்படி எம்ப்ளாயர்ஸ் வந்து டாக்ஸை டிடெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எம்ப்ளாயர்ஸ்க்கு இப்ப பிரச்சனை வந்திருக்கு. அதாவது வேலை கொடுக்கறவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. ட்ரக் மணி இஸ் என்டேஞ்சரிங் செக்யூரிட்டி அண்ட் எக்கனாமி ஷா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரக் மணி அப்படின்னா ட்ரக்கை வந்து இல்லீகல் ட்ரக்ஸ் மூலமா கிடைக்கிற மணி. அதை சேல் பண்றதுனாலயோ இல்ல அதை டிரான்ஸ்போர்ட் பண்றதுனாலயோ கிடைக்கிற மணி. இது வந்து நம்ம இந்தியன் பொருளாதாரத்துக்கும் பாதுகாப்புக்கும் பெரிய அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. இந்தியால எத்தனை கிளாசிக்கல் லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் அடிக்கடி வருங்க. நம்மகிட்ட 6 கிளாசிக்கல் லாங்குவேஜ் இருக்கு. இதுல 4 காலேஜஸ் வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் மைசூர்ல இருக்கு. அதுல சென்டர் ஃபார் தமிழ் மட்டும் அட்டானமஸா இருக்குங்க. இப்ப எல்லாமே அட்டானமஸ் ஸ்டேட்டஸ்காண்டி போராடுறாங்க. டெலகிராம் சிஇஓ மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறதுனால பாரிஸ் ஏர்போர்ட்ல டெலகிராம் சிஇஓவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரிவ்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
a variety show with tropical sketches and songs, dancing, comedians எல்லாமே இருக்கிறதா ரிவ்யூ. ஸ்பெல்லிங் வந்து கொஞ்சம் வேறையா இருந்தாலும் ப்ரொனன்சியேஷனும் மீனிங்கும் ஒண்ணுதாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுல சாங், டான்ஸ், காமெடி எல்லாமே இருக்கும். அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸும் மேபி சொல்லுவாங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட நியூஸ் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்.